இது ஒரு கிராமத்தின் சுவாரஸ்யமான கதை. ஆனந்தி அம்மாவும் மருதவா சாமியும் பசுமையோட நிறைய வயல்களும் ஓடையோட சேர்ந்த ஒரு அழகிய கிராமம் ஓசையும் மாலை நேரத்துல பசங்க விளையாடுற சிரிப்பு சத்தமும் கலந்து இருந்த சின்ன ஊர். அங்கதான் ஆனந்தி அம்மா ராமசாமி அண்ணாச்சி 2 பேரும் குடிசை கட்டிக்கிட்டு வறுமையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனந்தி அம்மா நல்ல மனசு. ஊருக்குள்ள எந்த வீட்டு பிள்ளை அழுதாலும் அவங்கதான் போய் தூக்கிக்கு அரவணைப்பாங்க. ஆனா ஆனந்தி அம்மாவுக்கு தனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு மனசுல எப்பவுமே கவலைப்படுவாங்க. ஒரு நாள் மாலையில காற்று சத்தமா அடிக்குது. வானம் கரிய மேகமாக இருந்தது. அப்போ ஒரு வயதான பிச்சைக்காரர் அந்த குடிசை வாசல்ல வந்து, அம்மா சோறு கொஞ்சம் தருவீங்களா, 2 நாள் சாப்பிடவில்லை என்று சொன்னார். ஆனந்தி அம்மா எதையும் யோசிக்காம அடுப்புல வச்சிருந்த ரசத்தையும் சோறையும் கொடுத்தாங்க. இது கொஞ்சம் தான், ஆனா பாசமா சாப்பிடுங்கன்னு கையாலே பரிமாறினாங்க. பிச்சைக்காரர் சாப்பிட்டு அவங்கள பார்த்து, அம்மா நீங்க கொடுத்தது சோறு இல்ல, பரிசுத்தமான பாசம். இதுக்கு சாமியும்